ஹாய் ஹலோ டார்மி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யூ ஆர் மை எனிமியோட பார்ட் 8 தான். ஓகே, இப்போ நான் போன பாட்டில் எங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரே தலை சுற்றுற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்படியே அங்கேயே அவள் அன்கான்ஷியஸாக இருப்பான். ஸோ அங்கிருந்து நான் நிப்பாட்டினேன். ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தான் அப்படியே ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ புது இடம் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க. அப்போ யார் டோர் வந்து நாக் பண்ணுறா. ஸோ நீங்களும் யார் அப்படின்னு வந்து கேட்குறீங்க. ஸோ அந்த ஒரு லேடியும் உள்ளே வந்து மேம் லன்ச் ரெடி, கீழே வாங்க. லன்ச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் எங்கே இருக்கேன்? அது இது ஜிமின் சாரோட ஹவுஸு. என்னது ஜிமினோட ஹவுஸா? நான் எப்படி இங்கே வந்தேன்? மேம் ப்ளீஸ் மேம் கீழே வாங்க, சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அப்போ நீங்களும் அவள் கீழே தான் இருக்கானா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி போகிறீங்க. அப்படியே ஜிமினை பார்த்தா அவள் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்டு இருக்கா. ஸோ நீங்களும் அப்படியே ஜிமின் கிட்டே போய் கேட்குறீங்க, ஏய் நான் இப்படி இங்கே வந்தேன். வயன் ஓகே, டென்ஷன் ஆகாத, நான் சொல்கிறது கேளு. இந்த பாரு ஜிமின், நான் வீட்டுக்கு போகணும். வயன் நான் சொல்கிறது கேளு ஃபஸ்ட்டு. நான் உன்னை லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கலாமா? என்ன ஜிமின் வெக்கமே இல்லாமல் இப்படி கேட்குறேன்? நான் என்ன கணக்கு டோய் மாதிரி தெரியுதா? வயன் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ வயன். நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன் ஜிமின், நீயும் அதை புரிஞ்சுக்கோ. நீ எல்லாத்துக்கும் நான் சாரி கேட்குறேன்டி. ஐம் ரியலி சாரி. அதெல்லாம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஏன் உனக்கு இவ்வளோ எம்எல் கோவம்? அதானே பார்த்தேன். ஏன் உனக்கு நீ செஞ்சது எல்லாமே மைண்டில் இப்போ இல்லையா என்ன? நீ எல்லாமே எனக்கு தப்பாக தான் பண்ணேன். லவ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு சொல்லணும் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. அதை விட்டுட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்து நீ. அப்படி எப்படி ஜிமின் உன் மேலே எனக்கு லவ் வரும்? ஐம் சாரி வேன், புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லி அப்படியே வேனோட ஹேண்டை பிடிக்கிறான். ஜிமின் வீடு, நான் போகணும். வேன் ஓகே நீ போ, பட் போகிறதுக்கு முன்னாடி இந்த லன்ச்சாவது சாப்பிட்டு போ. நான் உனக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன். ப்ளீஸ். என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எனக்கு டைம் ஆகுது, நான் போகணும். வேன் ப்ளீஸ் டி, நான் ஒன்று எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் லன்ச் தானே சாப்பிட சொல்கிறேன். ப்ளீஸ் வேன், இந்த மெய்ட்ஸ் எல்லாம் உனக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணான், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மெய்ட்ஸ் கிட்ட வந்து கண் காட்டுறான். ஸோ அந்த மெய்ட்ஸும் மேம் ப்ளீஸ் மேம் சாப்பிடுங்க மேம், உங்களுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணேன், ப்ளீஸ் மேம் அப்படின்னு ரொம்ப கெஞ்சிறான் நம்ம வாயனுக்கும். ஸோ அப்போ வாயனுமே சரி ஓகே உங்களுக்காக மட்டும்தான் நான் இது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வந்து போய் டைனிங் டேபிள் உட்காந்து அதெல்லாம் சாப்பிட்றீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாயனோட மைண்டில் தான் என்ன இது உண்மையாகவே திருந்துட்டானா? இவனாவது திருந்துறதாவது, பட் இவனுக்கு நல்லா நடிக்க தெரியும், எப்படி நடிக்கிறேன்னு பாரு அப்படின்னு வந்து உங்கள் மைண்ட்குள்ளே போகுது. பிகாஸ் இங்கே ஜிமின் வாயனே தான் வச்ச கண்ணை வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம வாயனும் அப்படியே ஜிமினை பார்க்காம அப்படியே கீழே குடிச்சு சாப்பிட்டு எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாயனுமே சரி நான் போகிறேன், அதான் நான் டின்னர் சாப்பிட்டேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம வாயனுமே எதுவும் கண்டுக்காமல் பாட்டுக்கு போயிட்டான். இப்போ இப்படியே 1 வீக் அப்படியே ஸ்கீப் ஆகுது. இன்றைக்கி தான் வாயன் யூஎஸ் கிளம்ப போகிறான். இப்போ பார்த்திங்கன்னா வாயன் தான் காரில் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஸோ அப்போ வாயனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அப்போ அப்படியே நம்ம வாயனும் அதை அட்டென்ட் பண்ணி பேசிக்கிட்டே போகிறான். ஸோ அப்போ வாயன் பார்க்கல சடனாக ஒரு பெரிய ட்ரக் வந்து நம்ம வாயனோட காரை அப்படியே இடிக்கிறான். ஸோ நம்ம வாயனுமே அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆகுறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் லேட்டர் இப்போ நம்ம வாயன் மெதுவாக கண்ணு திறந்து பார்க்குறான். பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான். அப்போ நம்ம ஜிமின் வந்து பக்கத்தில் தான் இருக்கான். ஸோ நம்ம ஜிமின் வந்து வாயன்கிட்ட கேட்குறான், வாயன் இப்போ ஓகேயா? சொல்லுவேன் ப்ளீஸ் டி, பேசுடி ஏதாவது. வாயனா? யார் வாயன்? நீங்கள் யார்?
நான் எங்கே இருக்கேன்? ஆ வாயன் என்னடி பேசுகிறேன்? ஏய் நான் ஜிமின்டி. இல்லை எனக்கு நீ யாருன்னு தெரியாது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வாயன் சொல்கிறான். இப்போ இங்கே ஜிமின்க்கு தான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் டாக்டரை கூப்பிட்றான். ஸோ டாக்டருமே வாயனை செக் பண்ணி பார்க்குறான். இப்போ டாக்டர் ஜிமின் சொல்கிறான், இப்போ வாயனுக்கு எதுவும் ஞாபகத்தில் இல்லை, பட் பயப்படாதீங்க, இன்னும் 2 or 3 வீக்ஸில் எல்லோரும் எல்லாமே நார்மல் ஆகிடும். வாயனுக்கு இன்னும் அந்த ஷாக்கில் தான் இருக்கான். ஸோ வேறு ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க அண்ட் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிளம்பி போகிறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்களும் அப்படியே ஹாஸ்பிட்டலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறீங்க, ஜிமினோட வீட்டுக்கு தான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் அப்படியே வாயனை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஸோ ஒன் டே நம்ம ஜிமினோட மாம் அண்ட் அஷி வாயனோட மாம் எல்லாம் ஜிமினோட வீட்டில் தான் வீட்டுக்கு வந்துட்டான் எல்லோரும். ஸோ இப்போ ஜிமினுமே எல்லோரும் கூடயும் நல்லா பேசுகிறான். எல்லாருக்கும் ஷோக்கு, மெயினாக நம்ம அஷிக்கும் ஜிமினோட அம்மாக்கும் தான். இப்போ பார்த்திங்கன்னா வாயந்தா அப்படியே ஸ்டெப்பில் இறங்கி வரான். ஸோ சடனாக அவனோட கால் தடிக்கி விட போகிறான். ஸோ அப்போ நம்ம ஜிமின் ஓடி போய் வாயனை பிடிச்சி, ஹேய் உனக்கு அறிவு இல்லையா? உனக்கு யார் ரூம் விட்டு வெளியே வர சொன்னா? இல்லை எனக்கு தண்ணி வேணும், அதான் கீழே வந்தேன். ஏன் கிட்ட கேட்டால் நான் வாங்கி வருவேன்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க 2 பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கான். இங்கே அஷி பார்த்தா அவன் என்னமோ ஏதோ ஃபிலிம் காட்டுற மாதிரி அவள் ஃபோன் எடுத்து வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜிமினோட அம்மா பார்த்துட்டு, அடியே என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சும்மா இருமா, அதான் தெரியுதில்ல நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன்னு. அதான்டி கேட்குறேன், எதுக்கு வீடியோ பண்ணுறேன்? இது என்ன ஃபில்மாக காட்டுறீங்க? இல்லை, இன்னும் 2 வீக்ஸில் எப்படியாவது நம்ம வாயனுக்கு நார்மல் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம அண்ணா எப்படி அவனை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்னு அவனுக்கு தெரிய வேணாமா? அது என்னமோ உண்மைதான். ஓகே யூ கண்டினியூ அப்படின்னு சொல்லி இவங்க இங்கே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே ஜிமினும் அப்படியே வாயனை கூப்பிட்டு அங்கே சோஃபாவில் உட்கார வைக்கிறான். ஸோ நம்ம வாயனுமே உட்காந்துட்டு பேனை மூடிக்கிறான். அப்போ நம்ம வாயனோட அம்மா வாயன்கிட்ட கேட்குறான், வாயன் என்ன ஞாபகம் இல்லையாம்மா? நான் தான் அவன் அம்மாவா? சாரி ஆண்டி, எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜிமினோட வாயனோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் லேட்டர் இப்போ இந்த அதாவது ஜிமினோட வீட்டில் ஜிமினும் வாயனும் மட்டும்தான் இருக்கான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜிமின் ஹாலில் சோஃபாவில் உட்காந்துட்டு நல்லா டிவி பார்த்துட்டு இருக்கான். நம்ம வாயன் அப்படியே நம்ம வாயன் சைடு பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம வாயன் பெட் மேலே உட்காந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ சடனாக அவனோட தலை ஒரு பக்கம் பயங்கரமாக வலிக்குது. அவள் ஹெட்டையும் பிடிச்சிக்கிட்டு, ஜிமின் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி வாயன் அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டெப்பில் இறங்கி போகிறான். ஸோ எப்படியாவது ஜிமின்கிட்டையும் வரான். ஸோ வாயனுக்கு எல்லாமே மங்களாக தான் தெரியுது, அப்படி தலையெல்லாம் சுற்றுற மாதிரி. ஸோ அப்படி சோஃபா கிட்டே சரியாக நம்ம ஜிமின் கிட்டே போய், ஜிமின் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின் மேலே அப்படியே போய் விடுறான். ஸோ அப்போ அப்படியே கொஞ்சமாக நம்ம ஜிமினோட லிப்ஸும் வாயனோட லிப்ஸும் கொஞ்சமாக டச் ஆகுறது. ஸோ அப்போ நம்ம வாயன், என்ன பண்ணுற ஜிமின், உனக்கு அறிவே இல்லையா? ஏன் சும்மா கிஸ் பண்ணிக்கிருக்கியா? என்ன வாயன், நீ இப்போ என்ன சொன்ன? ஃபஸ்ட்டு நான் என்ன இங்கே பண்ணுறேன், நான் இன்னும் யூஎஸ் போகலையா? நீ தான் ஏதாவது பண்ணியிருப்பேன், சொல்லு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜிமினுக்கு புரிஞ்சிருச்சு, இவனுக்கு இப்போ நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு. அவன் நம்ம ஜிமினும் ஒன்றும் பேசாமல் அப்படியே வாயனை சடனாக கிட்ட அப்படியே எடுத்து பிடிச்சிட்டு கிஸ் பண்ணுறான். நம்ம வாயனும் சரி காண்டாகுது நம்ம வாயனுக்கு. அப்படியே நம்ம ஜிமினை தள்ளிவிட்டு, என்ன பண்ணுற நீ, கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே எகெயின் அவள் ஹிப்பை பிடிச்சி கிட்ட எடுத்துக்கிட்டு, வாயன் ஏண்டி நீ நார்மலான? சரி ஓகே தான். ஏன் ரொம்ப சுட்டாகுது உனக்கு? ஓகே வா நம்ம குளிக்க போகிறோம்.
சே விடு. டேய் விடுடா ஜிமின். என்ன விடு ப்ளீஸ் ஜிமின் விடு. ஏண்டி நான் இப்போ ஒன்று என்னை கொலை பண்ணவா வந்தேன்? கொலை பண்ணவா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்? குளிப்பாட்ட தானே கூட்டிகிட்டு போகிறேன். அது எனக்கு நீ குளிப்பாட்ட தேவையில்லை, நானே பண்ணிப்பேன். முடியாது. ஏன்? இவ்வளோ நாள் நான் தானே உனக்கு குளிப்பாட்டினேன். வா. என்னது ஜிமின், என்னடா நீ சொல்கிற? இவ்வளோ நாள் நீ என்ன? ஆமாம். ஸோ அதனால் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், புதுசாக ஒன்றும் இல்லை. இப்போ என்ன? வா போகலாம், வா குளிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சரியா நம்ம அஷி தான் அப்படியே ஜிமினோட வீட்டுக்கு வரான். ஸோ அப்படியே அஷி, அண்ணா என்ன பண்ணுற நீ? ஓ மை காட், சிவனோடத்துல தாங்க முடியலே. ஏய் நீ என்னடி இங்கே பண்ணுற? ஏன் ஏன் நான் இங்கே வரக்கூடாதா? அப்போ வாயன் வந்து, அஷி இங்கே பாரு உங்கள் அண்ணா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஏன் அவள் தானே உன்னை பார்த்துக்கிறான். அஷி நீ என்ன பேசுகிற? இவ இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியுதா? ஏன் என்ன பண்ண போகிறான்? இவன் என்ன குளிப்பாட்டு போகிறான்டி. விடு சொல்லு, என்ன இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? வேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி நம்ம அஷி வந்து வேனை ரூமுக்கு இழுத்துட்டு போகிறான். நம்ம ஜிமினும் அடியே இவன் சரியான நேரத்தில் வந்து எல்லாத்தையும் இப்படி நாசம் பண்ணிவிட்டானே இவ ஹீரோனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமினும் அங்கேயே தான் வெயிட் பண்ணிருக்கான். ஸோ நம்ம வாயனும் அப்படியே நம்ம அஷி வந்து வாயன் ரூமுக்கு இழுத்துட்டு போனோம். ஸோ நம்ம வாயனும் அப்படியே ரூமுக்கு போகிறான். ஸோ அப்படியே ரூமுக்குள்ளே, ஏய் அஷி என்னடி பண்ணுறேன்? இப்போ எதுக்கு என்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்? வாயன் ஒரு நிமிஷம் இது பாரு அப்படின்னு சொல்லி நம்ம வாயன்கிட்ட தான் அந்த வீடியோ தான் காட்டுறான். நம்ம அஷியும், இப்போ புரியுதா வாயன், அண்ணா உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறான்னு, உன்னை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாண்டி. ஏண்டி இது உனக்கு புரிய மாட்டேங்குது? அஷி நீ உண்மைதான் சொல்கிறியா? ஆமாம் வாயன், எங்கள் அண்ணா மட்டும் நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அப்புறம் பாரு அவள் எவ்வளோ அன்பாக கேராக உன்னை பார்த்துக்கிறான்னு. பட் அது அஷி எனக்கு தெரியும் நம்ம அண்ணா கொஞ்சம் ரொமான்டிக் தான் இருப்பார். ஸோ அது லவ்டி, புரிஞ்சுக்கோ. கொஞ்சம் ரொமான்டிக்கா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுறது? ஓகே வேன், நீ இவனை பார்த்துக்கோ, நான் அம்மா அப்பா கிட்டேலாம் பேசுகிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி அஷி பாட்டுக்கு கிளம்பி போகிறான். ஸோ நம்ம வேன் அப்படியே அட பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம அஷி வந்து அப்படியே ஓடி போகிறது பார்த்துட்டு நம்ம ஜிமின், என்ன இந்த பைத்தியத்துக்கு என்ன இப்படி ஓடி போகிறான் அப்படின்னு சொல்லி அவனும் ரூமை விட்டு வெளியே வந்து, அப்போ நம்ம ஜிவான் சொல்கிறான், ஜிமின் எனக்கு குளிக்கணும். அப்போ ஜிமின், போய் குளி. ஏன் நீ குளிப்பாட்ட மாட்டியா? எனது இல்லை, இப்போ நீ என்ன சொன்ன சொல்லு. இப்போ நீ என்ன சொன்ன? நான் ஒன்றும் இல்லை, நான் போகிறேன். இல்லை நீ எங்கே வா, நீ என்ன சொன்ன? இல்லை நான் குளிக்க போகணும், என்ன வீடு. இல்லை நீ தானே சொன்ன, வா நானே உன்னை குளிப்பாட்டுறேன். ஜிமின் அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே கொஞ்சம் ரொமான்டிக்காக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஷியும் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டான். இப்போ மேரேஜும் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் ஜிமினும் ரூமில் தான் இருக்கீங்க. ஐ மீன் இதுதான் ஃபர்ஸ்ட் நைட். ஸோ ஜிமின் அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் உங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம நீங்களும் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க, இப்போ நீ எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்க? இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜிமின் என்ன சொல்கிற? அப்படின்னு ஜிமின் கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அப்படியே நம்ம ஜிமின் உங்கள் ஐஸ் கிட்ட வந்து அப்படியே உங்கள் ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு ஒன்று ஃபீல் ஆகுது, என்னென்னா உங்கள் பின்னாடி இருக்கிற சிப்பு வந்து அப்படியே வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் ஜிமின் என்ன பண்ணுற நீ என்ன வீடு? ஹேய் நான் இப்போ புருஷன்டி. அதுக்கா இது நம்ம ஃபர்ஸ்ட் நைட் டி. ஐயோ ஃபயன், உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கக்கூடாது, வா செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே உங்கள் மேலே வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஓகே காய்ஸ், நான் இந்த எஃப்எஃப் வந்து முடியுது. ஸோ நான் இது கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போகலான்னு தான் இருந்தேன். பட் என் மைண்டுக்குள்ளே நிறையா ஸ்டோரியெல்லாம் ஓடுது. ஸோ போகிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.